Hello guys, welcome back to our channel Shweta's Happy Vlog. So இன்னைக்கு வந்து 2024ல நாங்க ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட் வச்சிருந்தோம். ஸோ அதில் நாங்கள் எதெல்லாம் வாங்கினோம் அண்ட் எதெல்லாம் பண்ண முடியல அண்ட் 2025க்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சிருக்கோம் யூஸ்வலாக போடுற மாதிரி. ஸோ அதில் வந்து எது நடக்கும்னு தெரியாது. பட் 2024 நாங்கள் என்ன வாங்கினோம் அதை பற்றி வந்து இதில் சொல்ல போகிறோம். அண்ட் 2025 பக்கெட் லிஸ்ட் பற்றியும் நாங்கள் இதில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ 2024 பற்றி இப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது டிவி இருந்துச்சு. ஆமாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட அமௌண்ட்டு கம்மியாக இருந்துச்சு. அந்த அமௌண்ட்டு கம்மியாக இருக்கிறதுல எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நாங்கள் டிவி வாங்கலான்ட்டு முடிவு பண்ணி வாங்கியிருக்கோம். அப்படி வாங்கின டிவி தான் வந்து ஏசர் கம்பெனி வாங்கியிருக்கோம். அதை பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இவங்க ஏசர் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து அப்போவே பெரிய ஆள். நான் என்ன யோசிக்கிறேன், சோனி வாங்கலாம், எல்ஜி வாங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்ககிட்ட சொல்கிறேன். இவங்க என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக ரேட்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் வந்து சும்மா வந்து நமக்கு யூஸ்வலாகவே இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னாலே இந்த எல்ஜி, சாம்சங், சோனி இப்படி தானே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். கடையில் போய் நாங்கள் போய் ஃபஸ்ட்டு விசாரிக்க போனோம். ரேட்லாம் கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் நாங்கள் எங்கள் லைஃபே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 1 மந்த்லேயே வாங்கிட்டோம்ல டிவி. நம்ம 1 மந்த்லேயே நாங்கள் டிவி வாங்கலாம். ஏன்னா வீட்டில் ரொம்ப போரு. ஸோ வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் போய் ரேட்டு கேட்டவுடனே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. சரி ஓகே, அப்புறம் இவங்க சொல்கிற ஐடியாக்கே போயிடலான்னு சொல்லி ஏசர் வாங்க. ஆக்சுவலாக இவங்க நல்லா ஆசைப்பட்டு தான் வாங்கினாங்க. பட் எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபிகேஷனே கிடையாது வாங்கும்போது. பட் ஆனால் இப்போ சூப்பர். எப்பவுமே நீங்க தாங்க கரெக்டு. ஸோ 1 இயர் ஆச்சு வாங்கி. சரி விடுங்க. 1 இயர் ஆச்சு வாங்கி இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ கரெக்ட், இவங்க சொன்னதுதான் கரெக்டு. ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் சார். செகண்ட் சொல்கிறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெடஸ்டல் ஃபேன் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். என்ன ரீசன்னா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப ஹீட்டு. மேடம் கிளம்புறதுக்கு சரி மேக்கப் போட்டு கிளம்புறதுக்கு ஒரே புலம்பல், வேர்க்குதுன்னு. ரெண்டாவது அவங்க ஒர்க் பண்ணுறப்பையும் ரொம்ப வந்து ஹீட் வந்து சீலிங் ஃபேன் ஓடுச்சுனாலும் ஹீட் வந்து ரூம்குள்ளேயே இருந்துச்சு. அதனால ஓவர் ஹீட். ஸோ இப்போ வந்து ஃபேன் எனக்காக மட்டும்தான் வாங்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபேன் வாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வேர்க்கவே இல்லை, நான் மட்டும்தான் வேக்காட்டில் உட்காந்துருந்தேன். அப்படிதான் இப்போ நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. எனக்கு அவங்க பார்க்குறவங்கலாம் இப்போ நான் தான் நிறைய செலவு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கணும். அதானே? இல்லை, எனக்கு வேர்த்துச்சுன்னு சொன்னால தான் ஏசி வாங்கிட்டோம். அடுத்த தேர்டு பாருங்க, நான் ஃபேனு, சார் தான் ஏசி. பார்த்துக்கோங்க. ஒரு 3000-4000 பட்ஜெட். நான் சார் வந்து 35,000 இழுத்துட்டாரு. அப்புறம் தூங்கலாம் நிம்மதியா. ஆமா, அப்புறம் நீ மேக்கப் பற்றி சொல்லும்போது அப்போ நான் சொல்லணும்ல என் பாயிண்ட் என்னங்க. ஓகே. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டாடா வோல்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டன் வந்து 3 ஸ்டார் ஏசி ஒன்று வாங்கியிருக்கோம். இதுதான் வந்து நாங்கள் 2024 வாங்கின மெயினான 3 திங்ஸ். அண்ட் இதுதான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணி 2 பேருமே சாட்டிஸ்ஃபைடாக வாங்கின ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இந்த பெரிய ப்ராடக்ட் என்னன்னா இந்த டாடா வோல்டாஸ் ஏசி தான். ஏன்னா நிறையா தேடி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் கேட்டாச்சு. ஸோ அவங்க எல்லாரும் சொன்னது வந்து மெஜாரிட்டி சொன்னது வந்து வோல்டாஸ் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அதுவும் அதுக்கேற்ற மாதிரி தான் ரன்னிங் கண்டிஷனும் சரி, கூலிங் சிஸ்டம் சரி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு 8 months முடிஞ்சு 8-9 months கிட்ட மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் அந்த இஷ்யூ இல்லை, சூப்பராக இருக்கு. அண்ட் நான் ஒரு இஎம்ஐ இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஆமாம், ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணோங்க. ஃப்ரீ சர்வீஸ் 2 சர்வீஸ் இருக்கும் இல்லையா, ஒரு சர்வீஸ் பண்ணோம். சூப்பராக அந்த சொன்ன உடனே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சர்வீஸும் சூப்பர், வந்து பர்சனும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அதை பற்றி நம்மளோட சேனல்லே ஒரு அன்பாக்சிங்காக அது இது ஃபிக்ஸ் பண்ணுறது, அது பேர் என்ன சொல்லுவாங்க? இது சரி ரைட், இன்ஸ்டாலேஷன். கரெக்ட், சாரி கைஸ். இன்ஸ்டாலேஷன் அந்த வீடியோ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிப்போம். நீங்கள் அதை வேணா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. யா. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மற்ற திங்ஸ் எல்லாம் என்னென்ன வாங்க இருக்கும் அப்படிங்கிறத மேடம் சொல்லுவோம். என் சைடு கோத்து விட்டேன். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. அதனால தான் என் சைடு திருப்பி விட்டாரு. ஸோ கோல்டு கொஞ்சம் வாங்கினோம். ஒரு ஜிமிக்கி அந்த மாதிரி சின்ன சின்னது வாங்கணும். ஆல்ரெடி நான் கொஞ்சம் வச்சிருந்ததை போட்டு ப்ளஸ் நாங்கள் வந்து ஒரு கோல்டு சிட்டு போட்டிருந்தோம், ஜிஆர்டியில் போட்டிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஆல்ரெடி நான் வச்சிருந்த கொஞ்சம் ஜுவல் ப்ளஸ் அதில் ஒரு 5 மாதம் கிட்ட ஏதோ போட்டோம்னு நினைக்கிறேன். அதோட பண்ண முடியலன்னா எங்களுக்கு அந்த டைமில் வந்து இஎம்ஐயும் ஓடிட்டு இருந்துச்சு, ப்ளஸ் சேவிங்ஸ் ஓடிட்டு இருந்தப்ப எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எதிர்பாராத செலவுகள் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக நிறைய. சரி ஓகே, சேவிங்ஸ் ஒரு 5 மாதத்துக்கு நிப்பாட்டியில் இஎம்ஐ முடிச்சுட்டு அந்த கடன் இல்லாத வாழ்க்கையை பற்றி தான் யோசித்தோம். ஆனால் இஎம்ஐ வந்து மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் சாகும்போது கூட இஎம்ஐயோட தான்
ஆகும் போல லைக் அந்த அளவுக்கு வந்து இஎம்ஐ வந்து தலை மேல இருக்கு. என்ன பண்றது, அந்த இஎம்ஐ இல்லாம நம்மளால ஒரு ப்ராடக்ட் வந்து சேர்த்து வச்சு வாங்குறது இந்த ஜென்மத்துல நடக்காது, நம்ம வாங்கவும் முடியாது. ஸோ அதனால வாங்க முடியல. எல்லாத்தையும் சொல்ல எல்லாரையும் சொல்லல, எங்க 2 பேர் மெயினா எங்க 2 பேர்னால வந்து வாங்க முடியலன்னு இல்லை. ஏன்னா நம்ம இப்போ இங்கே இருக்கிற ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ஆகுது. ப்ளஸ் வந்து நான் கம்பெனி ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு அது ஒரு பெட்ரோல் அலவன்ஸ், வெளியே எங்கேயாவது போகிறோம் அது செலவு. அப்படி பார்க்குறப்ப 2 பேர்த்து சேர்ந்து சம்பாதிச்சு அது வந்து இஎம்ஐயில் தான் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் செலவு அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நாங்களும் கண்ட்ரோல் பண்ணலாம் தான் பார்க்குறோம். அந்த கண்ட்ரோலிங்கை எடுத்துக்கணுங்கிறதுக்காண்டியே இஎம்ஐ போட்டுட்ருக்கோம். அதனால வந்து அதனால எதுவே பண்ண முடியல கைஸ். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கோல்டு வாங்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்சுவலாக லேண்டுக்கு ஏதாவது சேவிங் லேண்டு வாங்கலாம். அதுக்கு ஏதாவது கொஞ்சமாக ஒரு மந்த்லி 2-3,000 எடுத்து வச்சு சேவிங் பண்ணலாம். அது எங்களால் பண்ணவே முடியல. ஸோ வந்து நடக்காத விஷயங்கள் என்னன்னா லேண்டுக்கு சேவிங் பண்ணணும்னு நினைச்சோம். முடியல. ஸோ அப்புறம் கோல்டு காயின் வந்து எடுக்கணும்னு நினைச்சோம். ஸோ அதுவும் முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் நினைச்சது எதுவுமே நடக்கல. ஸோ அந்த மாதிரி அதனால 2025 அதுக்கப்புறம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், 2024 ஒரு பக்கெட் லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் கொஞ்சம் திங்ஸ் எதிர்பார்க்காம ஒன்று வாங்கணும் சின்னதாக. ஸோ அது அவ்வளோதான். அது சும்மா கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஸோ 2025 பக்கெட் லிஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து லேண்டு புதுசாக வாங்கணும், அதுக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். பட் தெரியல அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நாங்க பிளான் வச்சிருக்கோம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய இஎம்ஐஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் லேண்ட் இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணணும். இஎம்ஐங்கிற லேண்ட் சேவிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுவும் அந்த ப்ராசஸ்ல போயிட்டு தான் இருக்கு. ஸோ எப்போ என்னன்னு தெரியல. முடிஞ்சு பை காட்ஸ் கிரேஸ் முடிஞ்சுன்னா இந்த மந்த் இந்த இயர் எண்டுக்குள்ள நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். பிளானிங் இருக்கு, பார்ப்போம். அப்புறம் வந்து இந்த கோல்டு காயின் அதை லாஸ்ட் இயரே வந்து அது எங்களால் பண்ண முடியல. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இயர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 கிராம் காயினாவது எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ நிறையா செலவு வந்து வந்துட்டே தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்க. பட் நான் அப்படிலாம் பார்க்கறதுல இது வேணும் அது வேணும் அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால வந்து ஸோ நான் மெயினாக வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து நாங்கள் வந்து கிரெடிட் கார்டு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ வந்து கோல்டு கிரெடிட் கார்டில் வாங்கிட்டு இஎம்ஐயை வந்து பே பண்ணலான்னு நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா நிறைய செலவுகளை குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி இஎம்ஐ வந்து தேவையான ஒரு அத்தியாவசிய செலவுக்கு போகிறப்ப நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது. ஐயோ வீண் செலவு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறது பதில பரவாயில்ல தேவையானதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம மனசை தேர்த்திட்டு போயிடலாம். அதனால வந்துட்டு சரி ஓகே அந்த வெட்டி செலவெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த கிரெடிட் கார்டுக்காக அட்லீஸ்ட் இஎம்ஐ பே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம பெரிய ஜுவல்லாம் வாங்கினா மாட்டிப்போம். சின்னதாக ஒரு 3 கிராமில் 4 கிராமில் அந்த மாதிரி சின்னதாக அந்த ஒரு சின்னதாக தோடு ரிங்கு அந்த மாதிரி குட்டியாக ஏதாவது வாங்கிட்டு அதுக்கும் நம்ம இஎம்ஐ பட்டல. ஏன்னா எப்படியும் வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 3000-4000 வெட்டி செலவே தான் பண்ணுவோம். வெளியில் போகிறதுக்கு பெட்ரோலில் இருந்து நம்ம வெளில போனால் சாப்பிட்றது நிறையா தேவையில்லாத திங்ஸ் வாங்குறது ஆக்சுவலாக தேவையான திங்ஸ் தான். பட் ஆனால் அப்போதைக்கு அது நீட் இருக்காது. நான் ஃபியூச்சருக்காக யோசிச்சு இப்போவே வாங்கி வைக்கலான்னு சொல்லிலாம் இவங்களை மைண்டை வந்து மாற்றி வாங்க வச்சிடுவேன். அப்படி நிறையா அப்படி தான் வாங்கியிருக்கோம் எங்கள் வீட்டில். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அண்ட் ஆல்சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஃபா வாங்கணும் மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எங்கள் வீட்டில் சோஃபா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய தேவையான செலவு நிறைய இருக்குங்கிறனால சோஃபா ஒன்றும் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடம்பரம் அப்படின்னு நினச்சிட்டு அதனால தான் நாங்கள் போன வருஷம் வாங்கலை. எனக்கு கல்யாணம் ஆன வருஷம் சரி எதுக்கு அப்படின்ட்டு. பட் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக சோஃபா வாங்கணும். ஆமாம் கண்டிப்பாக வந்து சோஃபா கண்டிப்பாக இந்த வருஷம் வாங்கணும். ஏன்னா எனக்கு சோஃபா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் சோஃபா யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து டிவியாக இருக்கட்டும் சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே நான் சோஃபால தான் பண்ணுவேன். இங்கே சோஃபா இல்லாதனால அதுவே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக சோஃபா ஒன்று வாங்கி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி சொன்னதான் கோல்டு. ஆமாம் கட்டில் வந்து எங்களோட கட்டிலும் வந்து கொஞ்சம் ஒரு டேமேஜ் ஒரு மாதிரி டேமேஜ் இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது ஒரு நாங்கள் வச்சுருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இரும்பில் தான் வச்சுருக்கோம். அவ்வளோதான் கைஸ். இப்போதைக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் தான். கொஞ்சம் பட்ஜெட் ஏதாவது வாங்கினோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து போடுவோம். ரெண்டாவது அதை ஷார்ட்ஸாகவும் போடுவோம் நாங்கள்.
பார்த்துட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், இதை பண்ணலாம் இதை பண்ணாதீங்க அப்படின்னு கூட நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம். கண்டிப்பாக அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பித்து மேபி ஒரு 2 years இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிஃபோர் மேரேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலாக சும்மா குக்கிங் வீடியோஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து விலாக், ட்ராவல் விலாக்ஸ் இந்த மாதிரி நார்மலாக கப்புள் விலாக்லாம் எடுக்கணுங்கிறது தான் ஆசை. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஷை ஆக்சுவலாக. இப்போ தான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வீடியோ முன்னாடி, ப்ளீஸ் எனக்காக வாங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து கப்புள் விலாக்ஸ் இந்த மாதிரி நிறையா போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கோம். ஸோ இன்னும் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா இவங்க சொன்ன மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலே நிறையா இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து இதில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை பை. தேங்க்யூ.